ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் ப்ரூஸ்லி திரைப்படத்தோட வீடியோ மோசம் டூ லேட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கும் கொஞ்சம் பிரச்சனை வேலைகள்லாம் இருந்தது. ரெண்டாவது இந்த படத்தை என்னத்தை சொல்லி இதை பேசுறது அப்படின்ற ஒரு தயக்கமும் எனக்கு இருக்கின்றது. சரி, இந்த படத்தோட கதை என்ன? அரதபரசான கதை. ஆனால் டார்க் ஹியூமரில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாம் வெள்ளக்கு எடுத்து நீராகி விட்டது, அதுதான் சொல்லலாம். ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். ஏன்னா நீங்கள் நடிக்காமல் போகிறது அது உங்கள் விருப்பம். உங்களுடைய திறமை உங்களுடைய இசையில் நிரூபிக்கப்பட்டு விட்டது. நல்லா பண்ணுறீங்க, நல்லா நடிக்கிறீங்களா? நல்லா நடிக்கிறீங்க. ஏன்னா எனக்கு இன்னொரு பேர் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப ரசித்து பார்த்த படம். பட் அதே மாதிரி ஜானரில் தான் எல்லா படமுமே இருக்குது. ஒரு ஃபேண்டசி, அதில் ஜாலியாக பொண்ணும் கூட ஜாலியாக அப்படியே ஒரு ஆர்ட் அடிச்சுட்டு ஒரு லவ், இந்த மாதிரியான விஷயங்கள்லே எத்தனை படம் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதில் எந்த ஒரு படமும் சேர்ந்துருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். த்ரிஷா, இல்லைனா நயன்தாரா எல்லாம் ஒரே மாதிரியான கதையமைப்பு கொண்ட ஒரு திரைப்படங்கள். கதைக்கு பசங்களுக்காக அழகாக பொண்ணுங்களை நக்கல் அடிச்சிட்டா பசங்க ஜாலியாக சீட்டை ஒப்பிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அது கிடையாது. ஏன்னா என்னதான் பசங்க சொல்கிற அந்த லவ் விஷயத்தை நீங்கள் திரையில் சொன்னாலும் கூட அதையும் ரசிக்கத்தக்க வகையில் சொன்னால்தான் அது விலைக்காகும். அதனால் நீங்கள் அடுத்தது நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கதைகள் போன்ற விஷயங்களில் நீங்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதும், இன்னும் நீண்ட நாட்களுக்கு நீங்கள் நடித்து இன்னும் அந்த லெவலுக்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா நிச்சயமாக இன்னும் கவனம் மேற்கொள்ளணும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த திரைப்படத்தில் அதுக்கப்புறம் ஹீரோயின் கீர்த்தி கார்பண்டா, அவங்க அழகாக இருக்காங்க. ஒரு சில இடத்துல கேர்ள் வச்சுட்டு ஒரு மாதிரி இருக்காங்க, சில இடத்துல ப்ரெட்டி குட்டாக இருக்காங்க. பட் எனக்கு அவங்களுடைய நெயில்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக இருந்தது, அந்த நெயில்ஸ் சூப்பராக இருந்தது. அவங்களுடைய காஸ்டியூம்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு சாங் கொஞ்சம் கிளாமராக வராங்க, ரொம்ப நல்லாவும் இருக்கிறாங்க. பிகாஸ் அந்த ப்ளவுஸ் அண்ட் ஸ்கர்ட்டில் ரொம்ப நல்லா இருந்தாங்க, பார்க்க ஸ்ட்ரெச்சராக இருந்தாங்க. அவங்க அழகி போட்டியெல்லாம் கலந்துட்டு இருந்துருக்குறாங்க. ரைட். அடுத்தது படத்தில் பாலசரவணன் ஃப்ரெண்டாக வராரு ஜிவி பிரகாஷுக்கு. ஸோ ஓகே, அங்கங்கே சிரிப்பு ஏற்படுத்திக்கின்றார். இந்த படம் பிளாக் ஹியூமர் ஜானரில் இந்த திரைப்படத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்காக பேக்ரவுண்டு, வின்டேஜ் கார்ஸு, செட்ஸு எல்லாமே 1980s அந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம்தான். இந்த படத்தில் ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இந்த திரைப்படத்தினுடைய நாயகன் என்னை பொறுத்தவரையும் பார்த்தா அது ராம்தாஸ் தான். முனிஷ்காந்த் என்கிற ராம்தாஸ். அவர் பின்றார் எனக்கு டார்க் நைட் ஜோக்கர் அண்ட் மார்லன் பிராண்டோ, காட்ஃபாதர் மார்லன் பிராண்டோ, அந்த மார்லன் பிராண்டோ அந்த சீக்வன்ஸ் அவ்வளோ அற்புதம். 1972 ஐ திங்க் ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய பிரளயத்தை இந்த பூமி பந்தில் ஏற்படுத்துச்சு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு க்ரைம் த்ரில்லர் அந்த படம். ஒரு டான் மாபியா ஜானரில் ஒரு பட்டையை கிளம்பின படம். அந்த படத்தை நம்ம நிறைய பேசலாம். பட் அது ஒரு சீன் சொல்லுவேன். அவன் டானு, அவனை காட்ஃபாதர் எல்லோரும் அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அவன் டான்ன்றது எப்படி சொல்ல முடியும்? அதில் ஒருத்தன் ஒரு ரவுடி, அவன் வெளியில் வந்துக்கிட்டு காட்ஃபாதர் நான் அவங்களை சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சி இதுதான் சொல்லணும். அதை வெளியில் உட்காந்து மனப்பாடம் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த கிடைக்கிற நேரத்தில் அதை சொல்லி வாழ்த்து வாங்கி போகணுன்றதுக்காக வெளியில் அந்த கேரக்டர் மனப்பாடம் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த படம் ஏற்படுத்திய பாதிப்புகள் சார்ஜ் இல்லை, அது இந்த படத்தில் அதை ஹியூமராக மாற்றிருக்காங்க, ஸ்பூஃப் பண்ணியிருக்காங்க. பட்டு என்ன சொல்கிறது, முழுக்க போகலாம் ஒரு மாதிரி அதை எப்படி ஐ குடன்ட் எக்ஸ்பிரஸ் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அது. ஆனால் அந்த 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 டார்க் நைட் அந்த ஜோக்கராக இருக்கட்டும், இந்த பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், ராம்தாஸ் அந்த இடத்துல ரசிக்க வைக்கிறேன். இந்த படத்தில் நான் ரசித்தது ராம்தாஸ் அவருடைய கேரக்டரைசேஷன். ஆனால் என்னென்னா நிறைய இடங்களில் அது பேசாமல் இருக்குது, திடீர்னு பேசுது, ஒரு மாதிரி கலந்து கட்டி அடிச்சிருக்காங்க. அதிலே ஒரு தெளிவில்லை, ஒரு என்ன சொல்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயம். இந்த திரைப்படத்தை PV சங்கர் சினிமோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு. கலர்ஃபுல்லாக இருக்குது, செமையான சினிமோகிராஃபி, அதில் மாற்ற கருத்து இல்லை. அதே மாதிரி இந்த படத்துக்கு பிரதீப், ராகவன், மனோஜ் 2 பேர் சேர்ந்து எடிட் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்துருக்காரு. ஒரு சாங், அது ஃபஸ்ட்டு சாங் கொஞ்சம் நல்லாயிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் மிக முக்கியமாக வின்லன் இந்த மாதிரிலாம் நடக்குது வர்றது, அந்த மாதிரி ஸ்கோர் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. பட் எல்லாம் இருந்தும் இந்த வலுவற்ற திரைக்கதை, பார்த்து பழகி சலித்து போன ஒரு திரைக்கதை, ஒரே மாதிரி ஜானரில் வெர்ஜின் பசங்க சும்மா விடாதடி அப்படின்னு சொல்லியே நடிக்கிற அதே மாதிரி ஸ்லாங்கில் பேசுகிற அந்த விஷயங்கள். ஸோ ஜிவி பிரகாஷ் தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டு அடுத்தடுத்து தன் களங்களை மாறுபட்ட இடங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் அவருடைய நடிப்பு வாழ்க்கைக்கு. ஏன்னா அவருடைய இசையில் அவருடைய ஆல்பம்ஸ்லாம் நிறைய ஜெயிச்சிருக்கு, நிறைய இடங்களில் அவருடைய திறமை நிரூபிச்சிருக்காரு. இந்த இடத்துல அவர் திறமை நிரூபித்த எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஒரு ஜாலியாக, செம ஜாலியாக
ஒரு லாஜிக்காக பரபரப்பான ஒரு விஷயமா ஏதோ ஒரு ஜாலியாக ஒரு காமெடி இதெல்லாம் சொல்லிட்டு போச்சு. ஸோ அந்த மாதிரியாவது உண்மைக்கு மிக நெருக்கமாவது போயிருக்கலாம். பட் வந்து இது வந்து சவசவன்ற ஒரு திரைக்கதை வந்து மிகப்பெரிய பலவீனம் தான் சொல்கிறேன். இல்லை அந்த பொண்ணு கேரக்டரே கூட அந்த லவ் அந்த பிரச்சனை அப்படி போயிருந்தால் கூட பரவாயில்ல. இதில் ஒரு கொலை, அப்புறம் அந்த கொலையை மறைக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படியே தொங்கி போயிட்டுருக்குது. இந்த திரைப்படத்தை வந்து பிரசாந்த் பாண்டியராஜ் வந்து இயக்கியிருக்காரு. இவர் வந்து ஷார்ட் ஃபிலிம் மேக்கராக இருந்த அப்புறம் வந்து திரைக்கு வந்திருக்காரு. ஸோ பிரசாந்த் பாண்டியராஜ் இன்னும் வந்து இந்த திரைக்கதையில் வந்து கவனம் மேற்கொண்டிருந்தால் இவ்வளோ மெனக்கெடல், அதாவது இந்த மார்லன் பிராண்டோ காட்ஃபாதர் மெனக்கெடல்கள் மாதிரி இந்த திரைப்படத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாம் வெள்ளலுக்கு எடுத்து நீராகி போயிடும் தான் உண்மை. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தான் சொல்ல முடியும். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பு 5-2. காரணம் ராம்தாஸ், அந்த அவர் ஏற்படுத்தி கொண்ட கதாபாத்திரங்கள். ஸோ இட்ஸ் குட். சில விஷயங்கள்லாம் சிரிக்க வைக்கிறாங்க. இதே டாக்குமெண்ட் ஆர்ட் போய் கொடுக்கலாண்டி அப்படின்றப்ப சுவிட்சுக்கிட்ட கொடுக்கலாமா அப்படின்ற டைமிங்லாம் வந்து சேர்த்து தான் பண்ணியிருக்காங்க. அந்த ஹியூமர், அந்த விஷயங்கள் எல்லா இடத்துலையும் இருந்திருந்தால் இன்னும் இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும். உள்ளூர் சினிமாவிலிருந்து உலக சினிமா வரை இந்த தளத்தை பார்த்து மகிழ்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்பட வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். ஏன் ரொம்ப லேட்டாக இருக்குன்னு கேட்குறீங்க, கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது, அதனால தான். ஓ காட். ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ஜாக்கி சேகர். என்னை பொறுத்தவரையும் திரைப்படத்தை வந்து பிரசாந்த் பாண்டியராஜ் வந்து